ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ந்த 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு, அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு, அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க. இப்போ மே மாதம் இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் தேதி 2025 நடந்து முடிந்தது. அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார். அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்பொழுது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்கின்ற, ஏன்னா நேரு 7க்கு 7ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள். ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேதுக்கள். இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த 2 கிரகங்களும் அமருவார்கள். 1.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது நல்லதாக அமையலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார். கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புகளில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள். ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இது வெளிப்படையா சொல்லணும்னா விருச்சிக ராசிக்கே சரி, கேட்டின் மட்டும் கிடையாது, விருச்சிக ராசிக்கே இந்த ராகு கேது பயிற்சி அப்படி ஒன்றும் ஒரு பெரிய யோக பயிற்சி கிடையாது. குருவும் போய் 8ஆம் இட தொடர்பை பெறுகிறார், சனியும் ஒரு 5ஆம் இட தொடர்பை பெறுகிறார். இங்கே யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய வளர்ச்சின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இது கோச்சாரம். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருக்கிறது, நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த முயற்சி, அந்த நகர்வு சிறப்பானதாக அமையும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இப்படி நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அமைப்பு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகள் போகும். 4ஆம் இடத்துல ஆகுனால கொஞ்சம் கூடுதல் பணி நியமனம், அதே போல் கூடுதல் தொழில் நியமனம், கூடுதல் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லாவற்றிலும் கூடுதலாக பண்ணணும். நீங்கள் பாருங்கள், ஒரு வேலையில் ஆல்ரெடி இருப்பீங்க, அடிஷ்னலாக இன்னொரு வேலையை தேடுவீங்க. ஆல்ரெடி ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, இன்னொரு பொறுப்பு அடிஷ்னலாக தேடுவீங்க. இது எல்லாவற்றிலும் கூடுதல் போயிட்டு ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. 4ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் கூடுதலாக எஃபர்ட் போட்டு எல்லாத்துலேயும் உழைக்க வச்சுட்டு ஹெல்த்தை ஒரேடியாக எடுத்து கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாமல் உட்கார வச்சிடும். அப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய உடல் உழைப்பு எதுவாக இருந்தாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ நம்ம சுவரை ஒழுங்காக பார்த்துக்கணும், உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கிடணும். உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொந்தரவு வரும். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு மிக யோகமான காலகட்டம். ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகளில் சொத்து சேர்க்கைக்கு மிக சிறப்பான காலகட்டம் இது. வீடு கட்ட முயற்சிக்கிறவங்களும் தாராளமாக தற்பொழுது முயற்சிக்கலாம். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேறு என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆபரண சேர்க்கை அது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்த தன்மை அப்பப்போ ஏற்படும். ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதால படித்து வந்துடுவாங்க மீண்டும். இருந்தாலும் அந்த கொஞ்சம் லேசினஸோட படிப்பில் இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. கூடுமான வரையிலும் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கேட்ட நட்சத்திரத்தில் தம்பி பிறந்திருக்கு, அப்படியா படிப்பில் அப்பப்போ சோர்ந்து போவார், மந்தமாயிருவார், அப்படியே ஆள் டல்லாயிருவார்.
நீங்கள் ஏதாவது மோட்டிவேட் பண்ணினா ஆள் அப்படியே சுருன்னு எழுந்து படிக்க ஆரம்பிச்சிடும். படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. அதனை அடுத்ததாக தாயாரின் உடல்நிலையில் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயாரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம், அல்லது தாயாரினுடைய உடல் நிலையில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். எந்த தொந்தரவு வந்தாலும் பரவாயில்ல, அதை பெரிதுபடுத்திக்கிடாதீங்க. ஆனால் தாயார்கிட்ட எதிர்த்து பேசுகிற ஒரு வழியை மட்டும் பார்த்துக்கிடாதீங்க, சரிங்களா? அது நல்லது கிடையாது, சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல காலகட்டம். ஆனால் படிக்கிற பிள்ளைங்க, பருவ வயது பிள்ளைங்களுக்கு இந்த ஜாலியாக இருக்கணும், அந்த ஜாலின்னு கேரக்டரில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தரும், நடவடிக்கைகளில் கொஞ்சம் மாறுதலை தரும். அப்போ பருவ வயதில் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் தேவை. இது ஒரு அமைப்பு. அப்படியே தொழில் பக்கம் வாங்க, வேலை கிடைக்கும், வருமானம் இருக்கும், போவீங்க வருவீங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெருசாக வளர்ச்சிங்கிற அமைப்பு இல்லை இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்த மட்டும், சரிங்களா? அப்படியே தொழில் அமைப்புகள்னு வரும்போது பார்த்திங்கன்னாங்க, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்ன ஒன்று, பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள போட்டிங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அப்போ சின்னதாக கொண்டு போங்க, சின்ன முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும், அதன் பிறகு அதை பெருசுபடுத்திக்கிறது மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும், சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளிலும் ஓவராலாக ஹெல்த்தை தவிர மற்றதெல்லாம் ஓகே. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கடனை ஏற்படுத்தி எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இன்னும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, வேற என்ன ஏற்றங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கில் தேவையில்லாத ப்ரெஷரோ வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒர்க்கை பொறுத்த மட்டிலும் உங்கள் ப்ரெஷரை குறைக்கிற மாதிரி நீங்களாக ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். தியானம் பண்ணுறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி. அதே போல் அன்பு நண்பர்களே, திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளுக்கான எந்த பாவகத்தையுமே தசாபுக்தி இயக்கலை. அதனால் இப்போதைக்கு திருமணம் உண்டு தடை அப்படின்னு சொல்கிற அமைப்பில் எதுவும் கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய முயற்சி தசாபுக்தி நன்றாக இருந்தால் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கைகூடி வந்துவிடுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை, சரிங்களா? இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த கடன், யாரெல்லாம் இந்த கடன் தொந்தரவுகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, கடன்லாம் அடைக்க முடியாது, ஆனால் கடன் வீரியம் குறைவது மாதிரியான ஓரளவுக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஸோ ஓவராலாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மைக்கும் ஏற்றத்திற்குமான காலகட்டம். பிள்ளைகளை கண் பார்வையில் வச்சுங்க, சோம்பல்தனமாக ஆகிவிடுவார்கள். அது ஒன்றுத்தில் கவனம் செலுத்துங்க, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, தாயாரோடு பார்த்துருங்க. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மனக்கசப்பும் சங்கடமும் வரும். இது போனால் அது பெஸ்ட்டாக இருக்குது, அது போனால் இது பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை கூட பெஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் கூட இருக்கிறவங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு ஏதாவது ஒன்று விட்டால் ஒன்று குறைன்னு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை ஒன்றும் நம்ம மாற்ற இயலாது. அது போதுங்கிற மனதோடு நீங்கள் நடந்துக்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆக அனைத்து கேட்டை நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ராசி பலன். உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.